கௌரவமான ஒரு குடும்பத்தில் பிறந்த பையன்னு சொல்லலாம். இந்த பையனை பொறுத்த அளவில் கோபமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் இதெல்லாம் எவனை திட்டினோம்னா இவனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். படிப்பு கல்விகளை பற்றி அவன் கோட்டை விடலாமா இல்லை நன்றாக படித்து வரலாமா அப்படின்னு கேட்டால் 4-5 கட்டம் வர காலி. அப்போ கட்டம் வரை காலியாகப்பட்டு இருந்தாலும் பள்ளிக்கு போவான், பேர்களை வாங்குவான், ஆனால் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தில் இருப்பான். இவனோட ராசி பிரகாரமே தாய் தந்தை அப்படின்னு பார்க்க போகும்போது மனநிலை நிம்மதிகள் புறப்பட்டு நிற்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? கோவப்பட்டு நிற்கும். அந்த கோபத்தாகப்பட்டது பாராட்டி கொண்டுட்டு வர்றதுக்கு இன்னைக்கு குடும்பஸ்தானம் யார் அப்படின்னு கேட்டால் தாயார் மட்டும்தான். இந்த தாயார் செல்வங்கள் செல்வாக்காகப்பட்டு கையில் எடுத்தாலும் அன்னைக்கு புத்தியாகப்பட்டு பிறந்த ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். அந்த பிறந்த ஒரு பெண்மணியாகப்பட்டு இருந்தாலும் இந்த சாதகக்காரன் பிடிக்கிறது தான் பிடிவாதம் அதிகமாக இவனுக்கு இருக்கும். அதுபோல் கூட்டுகள் சேரக்கூடாது. கூட்டுகள் சேர்ந்ததுன்னா இவனோட வாழ்க்கையே கந்தரத்திருந்தனை ஆயிடும். கூட்டுகள் சேராமல் நன்றாக இருந்ததுனால வீடு வாசல் சொந்த பந்தம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை இருக்கலாம். இல்லை நம்மளோட இஷ்டத்துக்கு தான் போவேன், நம்மளோட இஷ்டத்துக்கு தான் வருவேன் அப்படின்னா ஒன்றுமே காலத்துக்கும் பண்ண முடியாது. இன்னைக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தால் தாய் பார்க்கக்கூடியதான் குடும்பஸ்தானங்கள், வருமான ஸ்தானங்கள், குடும்பத்தில் குழந்தை ஸ்தானத்தை அணைத்து கொண்டுட்டு போகக்கூடியது. தகப்பனார் அப்படின்னு பார்க்க போகும்போது தாயும் தகப்பனாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்தானங்களும் சரியாகப்பட்டு இருந்தாலும் அதுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லுது. இந்த ஜாதகக்காரனுக்கு சொந்த பந்தம் அனைத்து பேரும் நன்றாக உள்ளது. மாமா மச்சான் அத்தை வழி மாமா வழி இதே மாதிரிலாம் இவனுக்கு நல்ல ஒரு சொந்த பந்தம் உள்ள ஒரு ஜாதகம். இந்த ஜாதகக்காரனுக்கு இருக்கக்கூடியது இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாரதோஷம் இவனுக்கு பக்காவாக உள்ளது. தாரதோஷத்தில் இவனுக்கு கேது இன்னைக்கு பார்வை இல்லாமல் இருக்குது. அப்போ தாரதோஷம் உள்ள ஜாதகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் தேவையில்லா பிரச்சனைகள், தேவையில்லா வம்புகள், தாய் தலை புனிய வைக்கிறது, தகப்பனாரை கோட்டை பிடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் சொந்த பந்தத்துக்குள்ளார இதை நடத்தி காட்டக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம்.